அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகளெல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகளெல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம் துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும். பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்றீர், அது முடிவிலே விளங்கும். பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம் துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நீங்க உங்களுக்கென்று ஒரு நிலம் இல்லாமல், ஒரு சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல், அந்நியனாக நீங்க வாழ்ந்த இடத்துல, நீங்க நீண்ட நாட்களாக வசித்து வந்த இடத்துல ஒரு பரதேசியை போல, ஒரு அந்நியனை போல நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். நீங்க அந்நியனாக நீங்க கால் வைத்த இடத்தை கர்த்தர் உங்க கரங்கள்ல உங்களுக்கு சொந்தமாக கொடுக்க போகிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் அற்புதமாக சந்தித்து நடத்த போகிறார். ஏன்னா அவர் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரேயா இருந்த உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளையும், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் சரி செய்வார். இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அந்நியனை போல நீங்க உணரலாம், நீங்க தனிமையில இருக்கலாம், உங்களுக்கென்று எதுவுமே சொந்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கென்று சொந்தமாக ஒரு நிலத்தையோ, ஒரு வீடையோ, ஒரு தொழிலையோ கொடுத்து கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என வேத வசனம் சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆபகுக் 2:3 சொல்லுகிறது. யோபுவிலையும் பக்தன் ஒரு வசனத்தை சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் உங்க மேல என்ன குறித்திருக்கிறாரோ, முன் குறித்து வைத்திருக்கிறாரோ, அந்த முன் குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இன்றைக்கு நீங்க அந்நியனாக இருக்கிற இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.